இங்க பாருங்க, ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வருதுன்னு யோசிங்க. பயத்திலையும் பதட்டத்திலையும் நாம ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோம்னு வைங்க, நம்ம வாயாலே உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்லிடுவோம். அதனால எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. மச்சான், மாமா வராரு. அண்ணே, சும்மா இருங்க ஒரு டீ போடுங்க, நல்ல ஸ்ட்ராங்கா போடுங்க, சக்கரை கொஞ்சம் தூக்கலாம். சரிங்க சார். சார், இந்தாங்க சார். அண்ணே, டீ சூப்பரா இருக்கு. நன்றி சார். டேய், என்னடா என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? ஒருத்த மூஞ்சிலையும் உயிர் இல்லையே. அப்படிலாம் எதுவும் இல்லை, நாங்கள் எப்பவும் போல தான் இருக்கோம். பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. ஏதோ பயந்து போய் இங்க வந்து ஒளிஞ்சிருக்கிற மாதிரில இருக்கு. நாங்கள் எதுக்கு பயப்பட போகிறோம்? நாங்கெல்லாம் டீ குடிக்க தான் வந்தோம். நீங்க அதுவும் 4 பேரும் ஒண்ணா சேர்ந்து டீ குடிக்க வந்திருக்கீங்க. அதான் நான் நம்பணும். சரிடா சரிடா, நில்லுங்க நில்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தானே, நானே டீ குடிச்சிட்டு பார்த்துட்டு போறேன். அண்ணே, கொஞ்சம் சவுண்ட் ஏத்துக்கண்ணே. சரிங்க சார். ஆகா, யோ, பாட்டை கம்மி பண்ணி. அண்ணே, நாங்க பண்ணது தப்பு தானே பேசாம அப்பா காலில் விழுந்தலாமா? ஆமா மச்சான், எனக்கு அதுதான் சரின்னு தோணுது. சை, அவையே இல்லை, வந்தாலே நம்மளை நக்கல் அடிச்சிட்டு இருக்காரு, அது கூட தெரியாம. ஏய் பட. மச்சான், என்ன பாருங்க பண்ணுறது? மாமா. ஏய் 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 ஏய், நாம எங்க தானே இருக்கோம்? நமக்கு தெரியாம எப்படி போலீஸ் போச்சு? ஏய் மேகலா, ஏய் மேகலா, அங்க பாருங்க. உமா, மேகலா, உமா, உமா. அண்ணே, ஐயோ, என்ன பண்ண? உமா, அண்ணே, மாமா என்ன மாமா? அண்ணே, என்ன இது போலீஸ் கூட்டிட்டு போறாங்க? அண்ணே வாண்ணே. மச்சான், என்னடா பாக்குறீங்க? போலீஸ் பிடிக்கும் தானே சொன்னேன், யாரை பிடிக்கும்னு சொல்லல. டேய், நீங்க எல்லாம் இங்க வந்து ஒளிஞ்சு நின்னா எல்லாம் சரியாடும் நினைச்சீங்களா? உங்களுக்கே இவ்வளவு புத்தி இருக்கும்போது, டேய் நான் உங்க அப்பன்டா, எனக்கு யோசிக்க தெரியாதா? போங்க, முடிஞ்சா உங்க பொண்டாட்டியை காப்பாத்துங்க. அண்ணே, என்ன இவர் கூட பேசிட்டு இருக்க? வாண்ணே, வாண்ணே. போங்கடா. உமா,
உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. என்ன சொல்லி அவர் பாட்டு போ. ஏங்க எதுக்கு இப்ப எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு எங்களை வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்தா என்ன அர்த்தம்? மா சும்மா நை நைன்னு கத்திட்டு இருக்காதம்மா. அதெல்லாம் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரு. ஜீப்ல ஏறினதுல இருந்து நீங்க இதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. மா பேசாம உட்காருமா. மேடம் உட்காருங்க மேடம். உட்காருங்க. இந்த அம்மா ரொம்ப கண்டிப்பான ஆபீசரா இருக்கும் போல இருக்கே. என்னம்மா பிப்பா கேட்டா என்ன கேஸு? ஒன்றா வந்துக்கிறீங்க? தொழிலுக்கு புதுசு போல. ஒக்கா ஒரே டைம்ல சிக்கிட்டுக்கிறீங்க. ஏய் மலரு, என்னடி இந்த லூசு பையன் நம்மள பார்த்து பிக் பாக்கெட்டுங்கறான்? நம்ம பார்க்க டீசெண்டா தானே இருக்கோம். ஒன்னும் இல்லக்கா. 12 வருஷமா திட்டு தொழில இருக்கிறேன். டேய் ஒருத்தவங்க முகத்தை பார்த்தா தெரியாதா? நீங்க 4 பேரும் பக்காவா திருடிங்க மாதிரி தான் இருக்கீங்க. டேய் வாயெல்லாம் உடைச்சிருவேன். நல்லா போடணும் அவனை. பேசாம இருடா. நாங்கெல்லாம் யார் தெரியுமா? எங்க ஹஸ்பண்ட் எல்லாரும் பெரிய பெரிய பிசினஸ்மேன். தேவையில்லாம பேசாம வாயை முடிக்கிட்டு உட்காரு. மூஞ்சி மாறியும் பாரு, மூஞ்சி மாறியும். மலரே, நம்ம எல்லாரையும் இங்க எதுக்கு புடிச்சிட்டு வந்திருக்காங்க? கொஞ்சம் கேட்டுதான் சொல்ல. நானும் உங்க கூட தானே இருக்கேன். நான் கேட்டதுக்கு தான் அவர் எதுவும் சொல்லாம போயிட்டாருல. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எதுவுமே சொல்லாம நம்ம 4 பேத்தையும் தூக்குல தொங்க விட்டுருவாங்க போல இருக்கே. ஐயோ என் வாழ்க்கையே முடிய போகுதே கடவுளே. புதுசா 4 பட்டு புடவை வேற ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருந்தேன். அது ஒரு தடவை கூட போட்டு பார்க்காம என் ஆத்மா சாந்தி அடையாது. இங்க பாருங்க நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அது 4 புடவையும் என் மேல போட்டு அடைக்க பண்ணிடுங்கடி. ஐயோ போச்சு. ஏன் நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. கொஞ்சம் புலம்பாம இருக்கியா? உன் கஷ்டம் உனக்கு, என் கஷ்டம் எனக்கு. கடைக்கு போயிட்டு புடவைங்களை திருடின்னு வந்துட்டு விக்கிறீங்க போல இது. கடுப்புல இருக்கோம், சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்கான். சார் எதுக்கு இப்ப எங்களை கூட்டு வந்திருக்கீங்க? சொல்ல முடியுமா முடியாதா? இல்லனா கவுன்சில்ல பேச வேண்டியது வரும். பொறுமையா இருங்க மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க பண்ண தப்புக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். நாங்க எந்த தப்பும் பண்ணலையே. தனிகாச்சலம் யாருன்னு தெரியுமா? சார் அவர் எங்க அப்பா சார். அப்பாவா? ஓ நீ அவங்க கூட தான் இருக்கியா? அப்போ அந்த 3 பேரு? நாங்க எப்பவுமே 4 பேர் ஒண்ணா தாங்க இருப்போம். ஓ 4 பேருமே வா? ஆமா சார். நான் கேள்விப்பட்ட மாதிரி நீங்க கூட்டு கலவாணி தான் போல. சார் நீங்க என்ன பேசுறீங்க? கூட்டு கலவாணியா? சார் நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா சார். நாங்கெல்லாம் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஊனா எல்லா அக்யூஸ்ட் இதை ஒன்று சொல்லிடுவீங்களே. இதை பாருங்கம்மா, நாங்க கரெக்டா தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பேசாம உட்காருங்க. சார் அவர் என்னோட அப்பா சார். அவர் எதுக்கு நான் கொலை பண்ண போறேன்? கரெக்ட் தானே? நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு எங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏம்மா ஆதாரம் இருக்குமா? சும்மா வேலை வெட்டி இல்லாம ஜீப்ல டீசலை போட்டுட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டா வந்திருக்கோம். என்ன ஆதாரம் இருக்கு? இந்த கேஸ்ல ஏற்கனவே எங்க அப்பா தான் அக்யூஸ்டு. கோர்ட்டே சொல்லிடுச்சு. அவர் 7 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்காரு. அதே கேஸ்ல இப்ப எங்களெல்லாம் புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, அந்த கேஸ்ல தான் உங்களை பிடிச்சிருக்கும். நீங்க 4 பேர் சேர்ந்து கொலையை பண்ணியிருக்கிறதா எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. சார் நாங்க எதுக்கு சார்
சார் கொலை பண்ண போறோம்? தேவையில்லாம எங்க மேல எதுக்கு சார் சந்தேகப்படுறீங்க நீங்க? எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்குவோம். உட்காருமா உட்காரு. இது வேற ஒண்ணு. கம்ப கிழவி. அமைதியா உட்காருங்களாம்மா. என்னம்மா உட்காருங்க மேடம். நில்லுங்க. யார் நீங்க? நேரா ஸ்டேஷனுக்குள்ள போறீங்க. இங்கே நில்லுங்க. மேடம் மேடம் எங்க 4 பேரோட ஒய்ஃபையும் பிடிச்சி உள்ள உட்கார வச்சிருக்காங்க. மேடம் நாங்க உடனே அவங்கள பார்த்தே ஆகணும் மேடம். மேம் என் ஒய்ஃப் எப்பயே பார்க்கணும் மேம். ப்ளீஸ் மேம் விடுங்க மேம். ப்ளீஸ் மேடம் அவங்கள விட்டுருங்க. நாங்க கூட்டிட்டு கிளம்பிடுறோம். ஆமா மேடம். ஓ, நீங்க கையோட கூட்டிட்டு போறதுக்காக நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அவங்க 4 பேரும் சாதாரண விஷயம் பண்ணல. ஒரு கொலைய பண்ணிட்டு 7 வருஷமா கம்முக்கம்மா குடும்பம் நடத்திருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க இங்க வந்திருக்கீங்க. மேடம் அவங்க எந்த கொலையும் பண்ணல மேடம். ஆமா மேடம். நாங்க சரியா ஆதாரத்தோட தான் புடிச்சிட்டு வந்திருக்கோம். ஐயோ மேடம். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. மேடம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கொலை பண்ணது எங்க அப்பா மார்க்கண்டேயன். அவங்க இல்ல மேடம். இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததே அவர்தான். என்ன மச்சான்? மேடம் அது பொய் புகார் மேடம். இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல தான் பேசணும். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. போங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் உங்களை பார்க்கவாது விடுங்க மேடம். மேடம் ஒரு 5 நிமிஷம் மேடம். நாங்க பார்த்த உடனே கிளம்பிடுறோம் மேடம். இன்ஸ்பெக்டர் இப்பதான் வெளியே போயிருக்காரு. எதுவா இருந்தாலும் அவர் வந்ததும் பேசிக்கோங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் ஒரு 5 நிமிஷம் மேடம் ப்ளீஸ் மேடம். பொறுமையா சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? இப்போ போறீங்களா இல்ல உங்களையும் தூக்கி ஸ்டேஷன்ல வைக்கவா? கிளம்புங்க முதல்ல. மேடம் இன்ஸ்பெக்டர் எப்போ வருவாரு? ஆமா, நீங்க கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க பதில் சொல்லணுமா? கிளம்புங்க, போங்க முதல்ல. மேடம் என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? அண்ணா என்ன இல்ல வா பாத்துக்கலாம் வா. கிளம்புங்க. மச்சான் எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே அந்த கழுத்து நெரிச்சு கொண்டுலாம் போல இருக்கு. எப்படி போய் கேஸ் கொடுத்துட்டாரு பாருங்க. நம்மள தசை திருப்பி விட்டுட்டு நம்ம பயந்து போய் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அங்க வந்து நக்கல் அடிச்சிட்டு இங்க வந்து என்ன பண்ணி வச்சிருக்காரு பாத்தீங்களா? உங்க அப்பா ரொம்ப ஓவரா பண்றாரு மச்சான். நம்ம மேல கை வைப்பாருன்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம பொம்பளைங்களை பிடிச்சி உள்ள வச்சிருக்காரு. என்ன மச்சான் தப்பு பண்ணாங்க அவங்கலாம்? மாமா அப்பா குப்பான்னு சொன்னா செம்ம கடுப்பாயிடுவேன் சொல்லிட்டேன். எல்லாமே போச்சுண்ணே. நம்ம வீட்டு பொம்பளைங்க ஸ்டேஷன்ல இருக்கிறாங்கங்கிற விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கவே, நம்ம மானம் மரியாதை எல்லாமே கப்பல் ஏறிடும். வெளியே முகத்தை கூட காமிக்க முடியாது. போச்சு மச்சான். அந்த ஆளு நம்ம வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்காம விட மாட்டாரு. எப்படி பொம்பளைங்களை பிடிச்சி உள்ள வச்சிருக்காரு பாருங்க. இவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? டேய் நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இப்போ பொம்பளைங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க அவங்கள பிடிச்சிட்டு வந்தது வீட்டுல இருக்கிற நம்ம பசங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு கூட தெரியல. அதுங்கெல்லாம் இங்க கிளம்பி வந்திருந்தா ரொம்ப அசிங்கமா போயிரும்ல நமக்கு. என் பொண்ணு நிலா அங்க வீட்டுல என்ன பண்றான்னு கூட எனக்கு தெரியல. மச்சான் குழந்தைங்களை வர ஞாபகப்படுத்தாதீங்க மச்சான். ஏய் என்ன ரொம்ப ஓவரா ஃபீல் பண்றீங்க? என்ன பண்றதுன்னு முதல்ல யோசிங்க. என்ன மச்சான் பண்ண முடியும் நம்மளால? என்ன பண்ண முடியும்? அந்த போலீஸ்காரங்க தான் பார்க்க கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. யோசிப்போம், ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. வெளியே போன இன்ஸ்பெக்டர் எப்போ வருவாருன்னே தெரியல. நம்ம என்ன பண்றது மச்சான்? என்னங்க ஏங்க அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இது என்னங்க நியாயம்? நீங்க பாட்டுக்கு ஜாலியா உட்கார்ந்துகிட்டு போனை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன நடக்குது? எதுக்காக அவங்க 4 பேரையும் போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க? எனக்கு எதுவும் தெரியாது. இதை நான் நம்பணுமா?
எல்லாம் உங்க வேலைதான் எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லுங்க. விடு சீதா, நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாரு. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. தப்பு செஞ்சது ஆம்பளை பசங்க. இங்க எதுவும் நடக்கல சீதா, நீ பொறுமையா இரு. அப்போ என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? சேச்சே, உன்னை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன்? எல்லாம் ஒரு காரணமா நல்லதுக்கு தான் பண்றேன். நான் தப்பு பண்ண மாட்டேன்னு நீ நம்புறல்ல? என்ன சீதா பேச மாட்டேங்கிற? என்ன நீ நம்புறியா இல்லையா? 100% உங்களை நம்புறேங்க. இது என்ன கேள்வி? அவ்வளவுதான். அதே மாதிரி இதையும் நம்பு. இவங்களை ஏன் போலீஸ் பிடிச்சிட்டு போச்சுன்னு இந்த கேள்வி உனக்கும் வருது இல்ல? இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல, அது அப்படியே இருக்கட்டும், அப்புறமா சொல்றேன். வர வர ஓவரா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. இன்னைக்குன்னு பார்த்து நான் மாத்திரை கூட போடல. ஏற்கனவே நெஞ்சு வலி வேற இருக்கு. டாக்டர் வேற 1 வருஷம் தான் உயிரோட இருப்பேன்னு சொல்லிருக்காரு. இதுல வேற ஜெயில வச்சு என்ன முட்டிக்கு முட்டி தட்டினா என்னோட கதி என்ன ஆகும்? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டேஷன்ல ஒரு நாள் கூட உட்கார்ந்ததே இல்ல. என்ன கொண்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டீங்களே. அப்போ நாங்க மட்டும் டெய்லி வந்து இங்க உட்கார்ந்துருக்கோமா? ஏதாவது பேசிக்கிட்ட. அட ஏமா நீ வேற. போலீஸ் விசாரணையில லாட வேற கட்டுவாங்களாமே, அதெல்லாம் பண்ணுவாங்களா? வலிக்குமா? யாரும் இல்லாத இடத்துல ஜீப்ல கூட்டு போய் இறக்கி விட்டு அப்புறம் ஓட விட்டு என்கவுண்டர் வேற பண்ணுவாங்களாமே. ஐயோ கடவுளே, என் நிலைமை இப்படியா ஆகணும்? ஐயோ ரேவதி, கொஞ்ச நேரம் புலம்பாம இரு. எப்படிமா புலம்பாம இருக்குது? நீ வேற தேவையில்லாம எங்களை வேற பீதியை கிளப்பி விட்டுட்டு. எல்லாமே அந்த ஆளால வந்தது. என் அப்பாவையே கொண்டுட்டு அந்த பழைய தூக்கி என் மேலேயே போட்டிருக்காரு. ஏங்க இங்க பாருங்க, நான் தனிக்காய்ச்சலத்தோட பொண்ணுங்க. நான் எப்படிங்க அவரை கொலை பண்ணிருப்பேன்? என்ன எதுக்கு நீங்க புடிச்சிட்டு வந்திருக்கீங்க? தம்மா சும்மாவே இருக்க மாட்டியா? எங்க நீங்க என்ன புடிச்சிட்டு வந்ததுல எந்த லாஜிக்குமே இல்ல. ஏன் அப்பாவை நான் ஏன் கொலை பண்ணணும்? ஏதோ இவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சா கூட பரவாயில்ல. ஏய் உமா, என்னது பரவாயில்லையா? ஐயோ அண்ணி, இல்ல அண்ணி, உங்களுக்கும் எங்க அப்பாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா நான் அவரோட பொண்ணு இல்ல. என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வரணும் தான் சொல்றேன். உங்ககிட்ட அப்படி என்ன எவிடன்ஸ் இருக்கு? இல்ல எங்களை ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறதுக்கு உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா? உங்களுக்கு காமன் சென்ஸ் இல்ல? என்ன ஏதுன்னு முழு விவரம் சொல்லாம எங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்ததே தப்பு. அதுக்கு உங்களுக்கு 6 months சஸ்பெண்ட் கிடைக்கும். ஒரு பொய்யான கேஸை எங்க மேல போட்டிருக்கீங்க. அதனால எங்களுக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சுன்னு இத கம்ப்ளைண்டா ரேஸ் பண்ணா 1 வருஷத்துக்கு உங்களால யூனிஃபார்மே போட முடியாது. ரொம்ப கேவலமா இருக்கும். தனிகாச்சலத்தோட கொலை கேஸ் 7 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அந்த கொலைய செஞ்சது எங்க அப்பான்னு
கோர்ட்ல ஒத்துக்கிட்டு அப்ரூவர் ஆகி அதுக்காக 7 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு ரிலீஸ் ஆகி இப்ப வந்திருக்காரு. எங்களை இப்ப வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஏன்னு கேட்டா உங்க அப்பா தான் கேஸ் ரீஓபன் பண்ணிருக்காரு, அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருன்னு சொல்றீங்க. அப்படின்னா யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள போய் புடிங்க. அதை விட்டுட்டு எந்த தப்பும் செய்யாத எங்களையும் புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. கம்ப்ளைண்ட் யார் மேல இருக்கோ அவங்கள தானே மேடம் விசாரிக்க முடியும். அது போய் புகார். அப்படியே என் மேல புகார் கொடுத்திருந்தாலும் நான் அவரோட பொண்ணுங்க. என்னம்மா நீ வந்ததுல இருந்து அவரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க? நீ இப்படி அடிக்கடி சொல்றத பார்த்தா இன்னும் உன் மேல அதிகமா சந்தேகம் வருது. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பெத்த பொண்ணு போய் தன்னோட அப்பாவை கொலை பண்ணுவாளா? ஏன் பண்ண மாட்டாங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளவு கேஸ் வருதுன்னு தெரியுமா? பசங்க ஆள் வச்சு அப்பாவை கொன்னுட்டான், அப்பாவை புள்ளைய கொன்னுட்டான், புருஷன் பொண்டாட்டிய கொன்னுட்டான். இந்த மாதிரி எவ்வளவு கேஸ் வருது. பணம் அதிகமா இருந்தா அங்க என்ன வேணா நடக்கும். உங்க அப்பா பெரிய சொத்து உள்ளவர் தானே, பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு நீ. முழு சொத்து உனக்கே வரணும்னு ஆசைப்பட்டு நீயே அந்த கொலையை செஞ்சிருக்கலாம்ல.